வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி புத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். என்னடா இது ஜனநாயகனுக்கு வந்த கொடுமை அப்படின்ற மாதிரி இப்போ ஜனநாயகன் படத்தை தான் எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு போஸ்டர் தான். எப்போ ஒரு போஸ்டர் அது இந்த படத்துக்கு நல்லா இருக்கேன்றதுக்காக வச்சா என்னப்பா இப்படிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் டீமே வேதனையில் இருக்காங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது பேட்மேன் vs சூப்பர்மேன், டான் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த படங்களில் வர போஸ்டர் மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்த படங்களில் சூப்பர்மேன் இருப்பாங்க, அவங்கள மக்கள் எல்லாரும் தொட்டுட்டு இருக்கிற மாதிரி அழகாக திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் இப்போது இந்த ஜனநாயகன் படத்துடைய போஸ்டரும் இருக்குது. அதில் தளபதி விஜய் அப்படியே நேரில் பார்த்துட்டு இருக்காரு, டபால்னு எல்லாரும் கையை வச்சுருக்கிறாங்க. இது என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்குது. ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா துணிவு படம்லாம் நம்ம இந்த போஸ்டரை பார்த்து ரொம்ப ஈஸியாக நினச்சோம், ஆனால் படமாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நாங்கள் இன்னும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், போஸ்டர் இப்படி சப்பையாக போட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈவன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போஸ்டர் கூட போலீஸ் கெட்டப்பில் இருப்பார். அதுவும் பார்க்க தெலுங்கு படத்தோட போஸ்டர் மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போல்லாம் சின்ன சின்ன படங்களுக்கே பெரிய லெவலில் போஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, பெரிய படத்துக்கு ஏன் இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்விராஜ் அப்படின்னு நிறைய பேருடைய நடிப்பில் இப்போது RRR அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா ராஜமௌலி இந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு. ஏன்னா அந்த படம் ஒரு மாசிவான ஹிட்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பண்ணுறதும் ரொம்ப தெளிவான ஒரு படமாக பண்ணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு திரைப்படம் அமைஞ்சிருச்சு. இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் வேகமாக போய்கிட்டு இருக்கு. இதில் பிருத்திவிராஜுடைய கேரக்டரில் ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய கதாபாத்திரம் பேர் கும்பா அப்படின்னும், அவர் சாதாரணமாக நடக்கிற ஆள் கிடையாது, ரொம்ப பணக்காரரு. அவர் உட்கார்ந்த இடத்துல எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மிஷினோடய அலையிறவர் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் அவருக்கு ஒரு அறிமுக போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் கொஞ்சம் அவர் இதில் டிசபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கார். இருந்தாலும் அவருடைய முறப்பு, கண்ணு, பவர் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியான கதாபாத்திரம் தான் அவர் பண்ணுறாரு அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு உறுதியாயிருச்சு. ஸோ இந்த போஸ்டர் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ரஜினி அவர்களுடைய நடிப்பில், கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில், சுந்தர்சி அவருடைய இயக்கத்தில் உருவாகுது ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும், சீக்கிரமாக எடுக்கிற மாதிரியான படமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃப்ளேவர்லேயே ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ காமெடிக்கு பஞ்சமே இருக்க போகிறதில்ல. ஆம்பளை படத்தில் எப்படி ஹிப்ஹாப் பாதியை வச்சு அப்படி காமெடியான மியூசிக்ஸ் எல்லாம் போட்டாங்களோ அதே மாதிரி அரண்மையில் டெரராகவும் போட்டு நமக்காக முருகன் பாட்டு, அம்மன் பாட்டு இந்த மாதிரிலாம் ஹிப்ஹாப் பாதி கொடுத்துட்டு தான் இருக்கார். ஸோ இவர் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஆப்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி, ஸோ இவர் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய ஆள், ஆப்டாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இந்த படத்துக்கும் இவரே இசையமைப்பாளராக போட்டாச்சு. இடையில கேங்கர்ஸ் அப்படின்ற படம் வந்துச்சு, ஆனால் அந்த படத்துக்கு சி சத்யா தான் இசையமைச்சிருந்தாரு. இப்போ இந்த படத்தில் ஹிப்ஹாப் பாதி தான் கரெக்டாக இருப்பார், பேசாமல் போட்டுருவோன்னு பிளான் பண்ணி இறக்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய காம்பினேஷனில் இப்போ ஒரு பாட்டு உருவாக்க போகுது. என்னதான் இருந்தாலும் ரஜினி அவர்களுக்கு இசையமைக்கணுன்ற நிறைய ஆசை இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால எப்படியாவது சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். செப்டம்பர் 5ஆம் தேதி அனுஷ்காவுடைய திரைப்படமான காட்டி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்படல. சரி, இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஹீரோயினாக நடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா அடுத்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஆனால் அதுலேயும் இவங்களே தான் லீடாக நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. கதனார் அப்படின்ற டைட்டிலில் அனுஷ்காவுடைய பர்த்டே முன்னிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டை ரொம்ப வேகமாக முடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் அனுஷ்காவுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குது, அவங்க நடித்த படங்கள்லாம் இங்கே நல்லா ஓடி இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பான படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தெலுங்குல ஒன்று, மலையாளத்தில் ஒன்று அப்படின்னு மாறி அனுஷ்கா பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதுனால இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டும் சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறாங்களாம். அடுத்த வருஷத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இந்த படத்துடைய இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.